ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். ஆல்ரெடி வந்து இட்லி ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஆட்டுக்கால் குழம்போட டீட்டெயில்டு ரெசிபி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதே நேரம் வந்து ஃபுல் வீடியோவாகவும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வீடியோ ஒன்று இருக்குது. ஒருவேளை நீங்கள் அது பார்க்குறீங்கன்னா நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக சொல்கிறேன். அதில் தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி போட்டிருப்பேன். அப்படி இல்லாமல் வந்து எல்லாமே வதக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து குழம்பு பர்ஃபெக்டாக வருது. அதுதான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து இட்லி. இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து பிரியாணி பண்ணல. ஏன்னா தொடர்ந்து கொஞ்சம் நான்வெஜ் பிரியாணி அது இதுன்னு மாற்றி போயிட்டு இருக்கிறதுனால சிம்பிளாக இட்லி ஆட்டுக்கால் குழம்பு வச்சு முடிச்சிடலாம், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு தான் வந்து இட்லி செஞ்சுருக்கேன். நேற்றே வந்து மாவு அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போது இந்த இட்லி ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் அது வந்து போடுறேன். ஏன்னா வந்து அது நாங்கள் மேக்ஸிமம் ரேஷன் ரைஸ் அண்ட் இட்லி ரைஸ் மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு மட்டும் இட்லி அரிசியாக போட்டு அரைச்சி பண்ணிடுவேன். ஏன்னா அன்றைக்கின்னு பார்த்து எதுவும் தப்பாக இருக்கக்கூடாது, ஒரு இட்லி நல்லா வராமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ வந்து ஆட்டுக்கால் குழம்புக்கு வந்து மசாலா அரைச்சிட்ருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு அடுத்து வந்து தேங்காய் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஆட்டுக்கால் ஆல்ரெடி வந்து ஹெவின்றதுனால ரொம்ப தேங்காய் வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம். தேங்காய் வந்து அளவாக சேர்த்திங்கன்னா போதும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 செட் ஆட்டுக்கால் வாங்கிட்டு ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வச்சேன். அதுக்கு வந்து நான் மொத்தம் போட்டதே அரை மூடி தேங்காய் தான் போட்டேன், மீடியம் சைஸ் தேங்காயில். லாஸ்ட்டாக இந்த பவுட்ரு வந்து நம்ம போடுவோம். ஆனால் அது வந்து ஃபைன் பவுடர் ஆக மாட்டேங்குதுன்றதுனால தேங்காயோட நான் அரைச்சி ஊற்றிடுறேன். இப்போது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி ரெசிபிலாம் சேம் தான். இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது நிறைய குழம்பு வைக்கிறதுனால பெரிய குக்கர் ஆக்சுவலி கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. நான் தான் டேமேஜ் பண்ணிட்டேன். அது வந்து குடம்புளி சாறு வந்து எடுக்கிறதுக்காக அது போட்டு அதில் ரியாக்ட் ஆகி அந்த குக்கர் வந்து மொத்தமாக நாசமாயிடுச்சு. அதனால் குக்கர் இல்லைன்னு சொல்லி சின்ன டபரா போட்டு அதில் குழம்பு வச்சிட்ருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு ட்ராப் கூட விடக்கூடாது, மொத்தமாக கழுவி ஊற்றிடணும். காலையில் மத்தியானம் 2த்துக்கும் வேணும். ஹெல்ப்புக்கு ஒரு அக்காவுக்கும் கொடுத்து விடுவேன். அதுக்காக வந்து நான் வந்து 3 இட்லி ஊற்றினேன். அந்த இட்லி ரெசிபியை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறதுனால சொல்கிறேன். 1 கப்பு உளுந்து 5 கப்பு அரிசி, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. வெந்தயம், அவல் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜென்ரலாக வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுவோம். பட் அதை விட நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஊரில் எல்லாம் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து வந்து லாஸ்ட் பேட்ச் இட்லி வந்து நான் ஊற்றிருக்கேன். இது ஆயிடுச்சுன்னா இது வந்து காலையில் சர்ச் போயிட்டு வந்த உடனே ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்ருக்கேன். இது ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து நான் கொஞ்சம் வெளியே போவேன் இருக்குது. அதனால் இதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டு வரணும். அதுக்கு தான் ஃபாஸ்ட்டாக வந்து செஞ்சிட்ருக்கேன். அதனால தான் நான் வந்து ரொம்பலாம் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் எடுத்திருப்பேன் நான் அங்கங்கே. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இது வந்து வீடியோ இருக்காது. ஒரு கிளிம்ஸ் மாதிரி அங்கங்கே எடுத்திருப்பேன் நான். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்ருக்கேன் வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக.
இட்லி வந்து எடுத்த உடனே லைட்டாக வந்து தண்ணி தெளித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி காஞ்சி போகாமல் இருக்கும். நைட் வரைக்கும் ஹாட் பேக்கில் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். குழம்பு வச்சுட்டேன், இட்லியும் ரெடி. இப்போ இதை சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நான் வந்து வெளியே கிளம்ப போகிறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.